ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே என்னதான் சரஸ்வதி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாலும் அவங்க ஜெயிலில் இருந்தப்ப அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே அப்பப்போ யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க குடும்பத்தில் இருக்கவங்களும் தமிழும் ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி இவ்வளோ கஷ்டப்பட காரணமே அந்த அர்ஜுன் தான் சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்பவே கோவமும் பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் வீட்டில் சரஸ்வதியோட மனநலமை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக்கிக்கிட்டே போகிறதுனால கண்டிப்பாக ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கவுன்சிலிங் எடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அங்க சரஸ்வதிக்கு மைண்ட் லெவல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸுமே அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் நீங்க அவங்கள ரொம்பவே கவனமா பாத்துக்கணும். ஏன்னா அவங்க ஜெயில எந்த அளவுக்கு மோசமா கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அதை பத்தி யோசிச்சு பார்த்தாவே அவங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அதனால இதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா கொஞ்சம் அவங்களோட மைண்ட்ல ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஏதாவது பண்ண வைங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மறுபடியுமே அந்த மாதிரியான மோசமான நிலைமை வந்துடாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அப்பப்போ இந்த செக்ஷனுக்கு கூட்டிட்டு வாங்க, நாங்க பேசி அவங்களோட மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் தமிழுக்கோ சரஸ்வதியை நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கமா மறுபடியுமே அந்த அர்ஜுன் இந்த நேரத்துல தான் தமிழுக்கு சரியான அடியை கொடுக்க முடியும்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு கார்த்திக் பார்த்துட்டு இருக்க தமிழோட கம்பெனியில நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க. அதனால தொழிலாளர்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் உண்டாகி அவங்க செய்யற வேலையிலுமே ரொம்பவே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதனால வேலை கரெக்டா போகணுன்றதுக்காக கார்த்திக் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஒர்க்கர்ஸ் எல்லார்கிட்டயுமே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அதனால சில ஒர்க்கர்ஸுமே கார்த்திக் மேல கொலை வெறியில இருக்கிறாங்க. அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக்கு எதிராக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால கார்த்திகோ செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. சோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழ் கிட்ட வந்து சொன்னாலும் தமிழோ சரஸ்வதியோட உடல்நிலைய யோசனையை வச்சுக்கிட்டு இந்த நிலைமையில நான் சரஸ்வதி கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால கம்பெனி ரிலேட்டடா என்கிட்ட எதுவும் வந்து பேசாத, என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீயே எப்படியாவது கொஞ்ச நாளைக்கு மட்டும் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட மொத்த பொறுப்பையுமே கார்த்திக் கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அதனாலேயே கார்த்திக் கம்பெனியோட முழு பொறுப்பை ஏத்துக்கிட்டதுனால ப்ரொடக்ஷன்ல மட்டுமே ஆனா கவனம் செலுத்துறாங்களே தவிர ஒர்க்கர்ஸை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே கம்பெனியில நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தாங்க முடியாம ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து செம்ம பெரிய போராட்டமே நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதனால கடைசி நேரத்துல கார்த்திக்கும் தமிழோட உதவியா நடுறாங்க. தமிழுமே வேற வழியே இல்லாம சரஸ்வதியோட அனுமதியோட கம்பெனிக்கு வந்து ஒரு வழியா நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே கொஞ்சம் கொஞ்சமா தீர்வை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்தி மறுபடியுமே பழையபடி ஒர்க் எல்லாமே போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனாலும் கார்த்திகால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே வச்சு கார்த்திகை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிடுறாங்க. அதனால கார்த்திக்குமே செம்ம டென்ஷனோட இருக்காங்க. அப்ப வீட்டுல இருக்க வசுவுமே கார்த்திகை எவ்வளவுதான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அந்த தமிழ் அப்படி மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, என்ன எதுக்காக எல்லாரும் முன்னாடியுமே அவ்வளவு கேவலமா பேசுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட இருக்காங்க. ஆனா வசு எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் கார்த்திக் அதை காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இன்னொரு பக்கமும் அர்ஜுன் அவங்களோட மாமா கிட்ட கார்த்திகை நம்ம வெளியில கொண்டு வரதுக்கான காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே அர்ஜுனோட பிளான் தான். இப்படி ஒரு வேளை கம்பெனியில பிரச்சனையை உண்டு பண்ணா கண்டிப்பா அதை சமாளிக்க முடியாம கடைசி நேரத்தில் தமிழ் வந்துதான் உதவி பண்ணுவோம். ஆனா அப்படி பண்ணும்போது கண்டிப்பா கார்த்திகோட ஈகோ டச் ஆகும். அந்த நேரத்துல மட்டும் நம்ம கார்த்திகை கரெக்டா ட்ரிகர் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துப்பான்னு சொல்லிட்டு தமிழை பழி வாங்குறதுக்காக கார்த்திகை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கொடூரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் தமிழும் அந்த அர்ஜுன் வெளியே இருக்கிற வரைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மேக்னாவோட கேஸை வச்சு நமக்கு எதிராக இருக்க அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமாவையும் நம்மளோட வழியில இருந்து முழுசா அகற்றியாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனாலயே ஃபர்ஸ்ட் சரஸ்வதியை கொடுமைப்படுத்திருக்காங்கன்றத கோர்ட்ல நிரூபிக்கிற விதமா சரஸ்வதிக்கு கவுன்சிலிங் கொடுத்த எல்லா டாக்டர் கிட்ட இருந்தும் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர்ஸுமே சரஸ்வதிக்கு கவுன்சிலிங் கொடுத்ததுல இருந்து சரஸ்வதியை யாரு கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ ஆதாரமா தமிழுக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வார்டன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழும் அந்த அர்ஜுன் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி இறக்கமே இல்லாம தன்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொடுமைப்படுத்தின அந்த வார்டனுக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராகவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் போடுறாங்க. அப்போ தமிழுக்கு உதவி பண்ற அந்த இன்ஸ்பெக்டருமே தமிழ் கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாத்தையுமே வச்சு இது போதாது, ஆனா நான் சொல்ற மாதிரி பண்ணா கண்டிப்பா அந்த வார்டன் லேடிக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரு சூப்பரான பிளான போட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்ட தமிழுமே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி செய்யறதுக்காக அந்த வார்டன் லேடியை தேடி அவங்களோட வீட்டுக்கே போறாங்க. அப்போ தமிழ் அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கத பார்த்த வார்டன் லேடியுமே சரஸ்வதி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போனதுல இருந்து தமிழ் மேல கொஞ்சம் பயத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தமிழ் கிட்ட வாய்ஸ் எல்லாம் இறக்கி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போன தமிழும் செம்ம கெத்தோட என்ன எப்பவும் நீங்க என்கிட்ட வேற மாதிரி தானே பேசுவீங்க, சும்மா திமுறா தெனாவட்டா, இப்ப என்ன ரொம்பவே சைலண்டா இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க அதுக்கு அந்த வார்டன் லேடி இப்ப உங்களுக்கு என்ன சார் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தமிழும் எனக்கு உண்மை வேணும், யார் சொல்லி என்னோட சரஸ்வதியை அவ்வளவு கொடுமைப்படுத்தினீங்க அதை மட்டும் நீங்க சொல்லல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வார்டன் லேடியும் நான் ஒன்னும் சரஸ்வதியை கொடுமைலாம் படுத்தல, வேணா அவகிட்டயே போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட தமிழும் நீங்க ஜெயில வச்சு எவ்வளவு கொடுமை பண்ணீங்கன்னு எல்லா
விஷயமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த விஷயத்தால என்னோட சரஸ்வதி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா தெரியுமா? ஏன் இப்போ கவுன்சிலிங் கூட அவ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க நிலைமைக்கு போயிட்டா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். ஆனா நீங்க யார் சொல்லி இதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த உடனடியும் எங்க உண்மையை சொன்னா தான் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்கள அனுப்பிவிடவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட தமிழும், நீங்க அந்த அர்ஜுன் சொல்லிதான் இது எல்லாத்தையுமே பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கும் அந்த அர்ஜுனுக்கும் நடுவுல என்னென்ன டீலிங் இருந்துச்சுன்ற எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. கூடிய சீக்கிரம் அவன் கூட சேர்ந்து கம்பின்றதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்டிட்டாங்கிறது கிளம்பி போறாங்க. அப்போ தமிழ் போனதுக்கு அப்புறமா அந்த உடன்லேடியும் தமிழ் சொன்னதுனால பயந்து போய் உடனடியா அர்ஜுனுக்கு கால் பண்றாங்க. ஆனா தமிழும் அங்கிருந்து போற மாதிரி போயிட்டு அங்கேயே ஒளிஞ்சு நின்று அந்த உடன்லேடி அடுத்து என்ன பண்றாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அங்கேயே அவங்களுக்கே தெரியாம ஒரு போனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப கரெக்டா தமிழ் யோசிச்ச மாதிரி அந்த உடன்லேடி அர்ஜுனுக்கு கால் பண்ணி தமிழ் வந்து அவங்க கிட்ட பேசின விஷயம் எல்லாத்தையுமே பேசி புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லிதான் நான் இவ்வளவு வேலையும் பண்ணேன். ஆனா இப்போ கடைசியா நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஒரு வேலை என்ன யாராவது அரெஸ்ட் பண்ணா நான் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களோட பேரை தான் சொல்லுவேன். அர்ஜுன் சொல்லிதான் நான் இதை பண்ணாங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே தமிழ் செட் பண்ணிருக்க மொபைல் போனுக்கு முன்னாடி நின்று கரெக்டா சொல்லிடுறாங்க. அப்போ இதை பார்த்த தமிழுமே உடனடியாக அங்க வந்து அந்த மொபைல் போனை எடுத்துட்டு செம்ம கெத்தோட அந்த உடன்லேடி கிட்ட எனக்கு தேவையான ஆதாரத்தை நீங்களே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் போனை காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இதனால பதறி போன அந்த உடன்லேடியுமே நடந்த இந்த விஷயத்தையுமே அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு செம்மையா புலம்புறாங்க. அப்போ இதை கேட்ட அர்ஜுனுமே நமக்கு எதிரான ஆதாரம் இப்ப தமிழ் கிட்ட ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட அடுத்து தமிழ் என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட அவங்களோட மாமா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அப்போ அங்க போன ராகினியுமே எதுக்காக அர்ஜுன் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு அர்ஜுன், ஏதாவது பிசினஸ்ல பிரச்சனையா, எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜுன் ராகினி கிட்ட எல்லா பிரச்சனையுமே உன்னோட அண்ணனாலதான், அவன் இன்னுமே என்ன பழி வாங்கணுன்றதுக்காக மேக்னாவோட கொலை கேஸ்ல என்ன மாட்டி விட பாக்குறான். அது மட்டும் இல்லாம சரஸ்வதி ஜெயில இருக்கும்போது ஒரு வார்டன் லேடி அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தமிழோ அந்த வார்டன் லேடி மூலயமா அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க வாயில இருந்தே ஒரு வாக்குமூலத்தை ரெடி பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அதை மட்டும் கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஏன் என்ன ஜெயில கூட தூக்கி போடலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட அண்ணன் தமிழ் தான். அவனுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதுல எப்படியாவது என்ன மாட்டி விடணுன்ற ஒரே எண்ணம் தான் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்திலுமே என்ன பழிவாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராகினியும் முட்டாள்தனமா மறுபடியுமே அர்ஜுனுக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக அவங்களோட குடும்பத்தை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் என்னமோ சரஸ்வதியை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாலும் அடுத்தடுத்து தமிழ் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோதை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோதையோ ராகினி கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன்னோட புருஷன் அர்ஜுன் தான், நீ எப்பதான் அதை புரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா ராகினியோ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க அர்ஜுனை எப்பவுமே நம்ப போறதில்ல, அப்படி நம்பாம இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்காக அவனுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு சப்போர்ட்டிவா பேசி அவங்க கிட்ட சண்டை போறாங்க. அப்ப கரெக்டா அங்க போன தமிழுமே அந்த வார்டன் லேடி கிட்ட அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. உடனே இதை பார்த்த ராகினியுமே அர்ஜுன் அவங்க கிட்ட சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு செம்ம கோவத்தோட தமிழ் கிட்ட நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்களா, இந்த வீடியோவை எப்படி எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அர்ஜுன் தப்பானவன்றதை நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா அர்ஜுன் என்கிட்ட எந்த உண்மையுமே மறைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை கூட சொன்னாங்க, நீங்க இந்த வீடியோவை எப்படி எடுத்தீங்கன்னு முத கொண்டு என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட தமிழும் நீ ஒரு படிச்ச முட்டாளன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க, இங்க பாரு என் போனை பாரு, நான் இப்பதான் இந்த வீடியோவை எடுத்துட்டு வரேன், இதுல டைமிங் கூட போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நானே இப்பதான் எடுத்துட்டு வீட்டுக்கு வரேன், அதுக்குள்ள உன்னோட புருஷனுக்கு எப்படி நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கேள்வி கேட்கறாங்க. அப்போ இதை கேட்ட ஷாக்கான ராகினியும் ஆமாலன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே தமிழும் ஒண்ணு நான் இப்படி ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும், அப்படி இல்லையா அந்த வார்டன் லேடியே அர்ஜுனுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்லிக்கணும், இதுல எந்த விஷயம் நடந்தாலும் அர்ஜுன் தப்பானவன்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவது கொஞ்சம் உன்னோட மூளையை யூஸ் பண்ணி யோசி அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராகினியுமே ரொம்பவே யோசனையோட அர்ஜுன் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், இந்த முட்டாள் ராகினி அர்ஜுன் சொல்ற எல்லா விஷயத்தையுமே கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை தமிழ் ரொம்பவே புத்திசாலித்தனமா அர்ஜுனுக்கு எதிராகவே ராகினியை திருப்பி வர்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால எப்பவுமே அர்ஜுனை நம்பிட்டு அவங்க பேச்சே கேட்டுட்டு இருக்க ராகினியோ அவங்க மேல சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறதுக்காக இப்போ டைரக்டாவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் ராகினிக்கு அர்ஜுனை பத்தின உண்மையை தெரிய வைக்கணுன்றதுக்காக தமிழ் இந்த வேலையை பண்ணாலும் இன்னொரு பக்கமோ சரஸ்வதிக்கு நடந்த கொடுமைக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தமிழ் ஒரு சூப்பரான ஆதாரத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமாவது அந்த அர்ஜுன் அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிப்பாங்களா, அப்படி இல்லைன்னா மறுபடியுமே ஏதாவது திட்டம் போட்டு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருவாங்களா, அடுத்து என்னதான் நடக்க போகுது, அடுத்து அர்ஜுன் என்னதான் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் அட்லீஸ்ட் இந்த தடவையாவது அர்ஜுனோட கதையை முழுசா முடிப்பாங்களா இல்லையான்ற விஷயம் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.